வணக்கம். க்ரீன் ஆப்பிள் சேனலில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் உள்ள இயல் 2 அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற கவிதை பேழை பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளானது ஒன்று தான். இதில் நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிலமடந்த இயற்கை சூட்டிய மகுடங்களே மரங்கள். அவை மனித வாழ்வியலோடு பிணைந்தவை. மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலும் மனிதர்களின் உள்ளங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன. கால வெள்ளத்தில் மரங்கள் மறையலாம், அவற்றை பற்றிய நினைவுகள் மறையா என்பதை விளக்கும் கவிதை ஒன்றை அறிவோம். இதில் நுழையும் முன்னில் எந்த கொஷினுமே கிடையாது. மரங்களை பற்றின நினைவுகள் நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கும். அப்படிப்பட்ட நினைவை சொல்கிறது தான் இந்த கவிதை. ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரம் வந்து காற்றுல கீழே விழுந்துருச்சு. அதை பற்றின நினைவுகளை சொல்கிற மாதிரி இந்த கவிதை அமைஞ்சிருக்கும். இதை எழுதினது வந்து ராஜ மார்த்தாண்டன். ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸில் எழுதியிருப்பார். இந்த நூல்வெளியில் தான் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் அதிகம் இருக்கும். இந்த நூல்வெளியை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்கிற ஷார்ட்கட்டை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஷார்ட்கட்டை சொல்லிடுறேன், அடுத்து அதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ராஜ மார்த்தாண்டன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ராஜா, ஆனால் தண்டமானவர். எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு தண்டமாக இருக்கார். ராஜா அவர் ஒரு ராஜா, ஆனால் தண்டமாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவர் தண்டமாக இருந்தாலுமே, அவர் எந்த வேலைக்கும் உதவாதவராக இருந்தாலுமே எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது அவரோட வாழ்க்கை. கொங்கு தேர் வாழ்க்கை. தேர் போன்ற வாழ்க்கைனா என்ன, தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவாங்க. கொங்கு தேர் வாழ்க்கையாக இருக்குது. அதனால அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். சரி, அவர் தண்டமாக இருந்தாலும் எல்லாரும் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற கொங்கு தேர் வாழ்க்கையாக இருக்குது, அப்படியே நிற்கட்டும் அப்படின்னு நம்மலாம் நினைக்கிறோம். சரி, பரவாயில்ல, தண்டமாக இருந்தாலும் அவரோட வாழ்க்கை நல்லா இருக்குது, சரி அப்படியே நிற்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மற்றவங்களோட கொல்லி பார்வை, இப்போ ஊர் கண்ணு உறவு கண்ணுன்னு திஷ்டி சுற்றுவாங்கள்ல, அப்போ கொல்லி கண்ணுன்னு சொல்லுவாங்க. கொல்லி கண்ணுனா ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பொறாமப்படுற கண்ணு, அதுதான் கொல்லி பார்வை. என்ன பண்ணுது, இந்த மாதிரி பொறாமப்படுறவங்களோட பார்வை இவரை வந்து ஒரு சிற்றிதழை நடத்துகிற அளவுக்கு இவரை கொண்டு போயிடுது. அந்த ராஜா வாழ்க்கையெல்லாம் விட்டு சிற்றிதழ், அதுவும் பெரிய இதழ் கூட கிடையாது, சிற்றிதழை நடத்துகிற அளவுக்கு இவரை சின்ன வாழ்க்கைக்கு கொண்டு போயிடுது அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மூலயமா நீங்கள் ஞாபகம் இது மூலயமா உங்களுக்கு என்ன தோணும்னா, ராஜ மார்த்தாண்டன்கிறவருக்கு எழுதின நூல்கள் எதுன்னு கேட்டால் ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ராஜ மார்த்தாண்டன் தாங்கிறது தெரிஞ்சிடும். கொங்கு தேர் வாழ்க்கை நூலை ஏற்றியவர் ராஜ மார்த்தாண்டன். அப்படியே நிற்கட்டும்னு சொன்னோம் இல்லையா, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம்னா ராஜ மார்த்தாண்டன். அப்போ இவர் எழுதின 3 நூல்களும் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். அடுத்து வந்து கொல்லிப்பாவைங்கிற ஒரு சிற்றிதழை நடத்துகிற கொல்லிப்பார்வையால் சிற்றிதழ் நடத்துகிற அளவுக்கு போயிட்டாருன்னு சொன்னலையா. அப்படின்னா என்னென்னா, கொல்லிப்பாவைங்கிற சிற்றிதழை இவர் நடத்தினார். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டு ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள், கொங்கு தேர் வாழ்க்கை, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், இல்லை வேறு ஏதாவது ஒரு புக்கு அப்படி கொடுத்தாங்கன்னா, தமிழ் வளர்ச்சி, இது 3மே ராஜ மார்த்தாண்டனோட கவிதைகள், ராஜ மார்த்தாண்டனோட நூல்கள்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் எது வந்து தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, தமிழ் வளர்ச்சித்துறை வந்து யாருக்கு பரிசு கொடுத்தது, ராஜ மார்த்தாண்டனுக்கு கொடுத்தது. அப்போ ராஜ மார்த்தாண்டன் கவிதைகளுக்கு தான் கொடுத்துருக்கோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் வளர்ச்சித்துறை எதுக்கு பரிசு கொடுத்தது, ராஜ மார்த்தாண்டனுக்கு கொடுத்துச்சு. அப்போ ராஜ மார்த்தாண்டனுக்கு எதுக்கு கொடுத்துச்சு, ராஜ மார்த்தாண்டன் கவிதைகளுக்கு தான் கொடுத்துச்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்கு தேர் வாழ்க்கை எனும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். அப்போ சிறந்த தமிழ் கவிதைகளை, ராஜ மார்த்தாண்டனோட சிறந்த கவிதைகளை எல்லாம் தொகுத்து என்ன பேரில் அவர் புத்தகம் வெளியிட்டார் அப்படின்னு கேட்டு கீழே ஆப்ஷனில் ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள், கொங்கு தேர் வாழ்க்கை, அப்படியே நிற்கட்டும் அந்த மரங்கள்னு கொடுத்தா பெரும்பாலும் நம்ம சரியாக படிக்கலைன்னா ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் அப்படின்னு தான் ஞாபகம் வரும். ஆனால் நீங்கள் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொங்கு தேர் வாழ்க்கைனா எப்படி இருக்கும், சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். அப்போ சிறந்த தமிழ் கவிதைகள் எதில் தொகுத்தாங்க, கொங்கு தேர் வாழ்க்கையில். சிறப்பாக வாழ்க்கை அமைகிறது எது, கொங்கு தேர் வாழ்க்கை. அப்போ சிறந்த நூல்கள் தமிழ் கவிதைகளை தொகுத்தது கொங்கு தேர் வாழ்க்கை, மாற்றி ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் போட்டுறாதீங்க. அடுத்து அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் வந்து ராஜ மார்த்தாண்டனோடது, அது தெரிஞ்சது தான், அவ்வளோதான். இதில் வேறு எந்த கொஷினும் கிடையாது. ராஜ மார்த்தாண்டன் வந்து ஒரு கவிஞர். இந்த கவிதை எழுதினதுனாலே அவர் கவிஞர்னு தெரியும். சிற்றிதழை நடத்தினதுனால அவர் இதழாளர்னு தெரியும். கவிதை திறனாய்வாளர்
அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவிதை திறனாய்வாளர். இப்போ இதில் உள்ள கொஷின் சொல்கிறேன். ராஜமார்த்தாண்டன் வந்து என்னென்ன திறன்களை பெற்றிருக்காரு? கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர். அடுத்து வந்து இவர் நடத்திய சிற்றிதழ் பேர் என்ன? கொல்லிப்பாவை. அடுத்து இவருடைய நூல்கள் பெயர் என்னென்ன? ராஜமார்த்தாண்டம் கவிதைகள், கொங்கு தேர் வாழ்க்கை, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அடுத்து தமிழ் வளர்ச்சித்துறை எந்த நூலுக்கு பரிசு கொடுத்தது? ராஜமார்த்தாண்டம் கவிதைகள். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து வெளியிட்ட நூல் எது? நூல் பேர் என்ன? கொங்கு தேர் வாழ்க்கை. அவ்வளோதான் நூல்வெளியில் உள்ள கொஷின்ஸ், அவ்வளவுதான். அடுத்து இதில் சொல்லும் பொருளும் 2 தான். பரவசம் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு. பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு, இது தெரியும். துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல். துஷ்டி கேட்டல்னா என்ன? துக்கம் விசாரித்தல். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் உள்ள பாடல் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இதில் உள்ள பாடல் வரிகளை வந்து கதை மாதிரி தான் இருக்கிறதுனால அப்படியே நிற்கட்டும் அந்த மரத்தில் உள்ள கதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் உள்ள எந்த லைன் கொடுத்தாலும் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கணும். எப்போ படிச்சிங்கனாலும் அந்த செய்யுளையும் ஒரு வாட்டி படிச்சிங்கன்னா இதில் உள்ள லைன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கெல்லாம் வேலை இல்லை. காடு அந்த மாதிரி இயற்கையோடு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது கவிதைகளோட கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த கதையோடு புரிஞ்சு இந்த பாடலை படிச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் எப்போ வந்துச்சுனாலும் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம்ங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படி ஏதான் இருந்தது. 50 தாண்டியும் இன்றும் அப்படியே தான் இருக்குது. அவர் வந்து 5 வயசில் பார்த்தப்பையும் அந்த மரம் அப்படி தான் இருக்குது. 50 வயசு பார்க்கும்போதும் அப்படியே தான் இருந்துச்சு. அப்போ இது இந்த லைன் கொடுத்தா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம்னு தெரிஞ்சிடும். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரம் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். தாத்தாவோட தாத்தா காலத்திலேருந்து அது நட்டு வளர்க்குறதா அவங்க அப்பா சொல்லி அவர் கேட்டிருக்காராம். அப்போ யார் வச்சானே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப பழமையான மரம். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய்கள் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். அந்த காயெல்லாம் பச்சை நிறம் மாறி செங்காயாக வர்றப்பயே இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் எப்படா போய் அதில் நாவப்பழம் பொறுக்குவோம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக பரவசமாக இருக்கும். பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு. பளபளக்கும் பச்சை இலைகளினுடைய கருநீல கோழி குண்டுகளாய் நாவற்பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும்போதே நாவில் நீரூறும். அந்த மாதிரி தொங்குற நாவற்பழத்தை பார்த்தாலே நம்மளுக்கு நாக்கில் எச்சில் வரும். காக்கை, குருவி, மைனா கிளிகள் இன்னும் பேரறியா பறவைகளும் அணில்களும் காற்றும் முதிர்ந்திடும். சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். சுட்ட பழங்கள்னா என்னென்னா மண் ஒட்டிய பழம் தான் சுட்ட பழம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 லைனும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான லைன். இது 2 வந்தால் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். அக்காவுக்காக என்ன பண்ணுவாங்க? வயசுக்கு வந்த அக்காங்கெல்லாம் வந்து பொறுக்க வர மாட்டாங்க. அப்போ அந்த தங்கச்சிங்க பெட்டியோட போய் பொறுக்குவாங்க. இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வவ்வால்கள் கூட்டம். நைட்டில் பழந்தின்னி வவ்வால்கள் வந்து அது சாப்பிட்டுட்டு போகும். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் புளியமிளருடன் அப்பா வரும் வரை. அதுக்கு கீழே தான் கிளியாந்தட்டு விளையாடுவாங்க அந்த மரத்தோட நிழலில் அப்பா வர்ற வரைக்கும். அப்புறம் நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழல் தான். நேற்று மதியம் கூட அந்த மரத்தோட நிழலில் தான் என் மகன் விளையாண்டான். பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள் குஞ்சு குழுவான்களோடு. ரொம்ப நல்லா வாழ்ந்த மரம் வந்து இப்போ பேய் காற்றுல விழுந்துருச்சு. அதுக்கு வந்து எல்லாரும் துக்கம் விசாரிக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு. எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலை போல. இவர் போய் பார்த்தாருன்னா திரும்ப அந்த விழுந்த இது வந்து இவருக்கு ஞாபகத்தில் வந்துருமா? அந்த மரம் எப்போவுமே அவரோட நினைவில் வந்து, அதனால அவர் போய் பார்க்க மாட்டேன். அங்கே போய் அது வந்து அப்படியே என் மனசில் எப்போவுமே அது வந்து எப்படி மாமலை மாதிரி நின்றுட்டு இருக்கோ அதே மாதிரியே என் நினைவில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த ரொம்ப அழகாக அந்த கவிதையை சொல்லியிருப்பாங்க. அந்த கவிதை படிச்சிங்கனாலே இது நாவற்பழ மரம், இதில் வந்து இந்த மாதிரி நின்றுச்சு மரம், இதில் பிள்ளைங்க போய் விளையாடினாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். அவ்வளோதான். இந்த பாடலோட வரிகள் வந்து எப்போதுமே படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளானது தான். அடுத்து வந்து பின்னால் வந்து புக் பேக்கில் என்ன கொஷின் இருக்குன்னா, கொப்புகள் விளக்கி ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. 2 கவிதை வந்து கலாப்பிரியாவோடதுன்னு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிற ஷார்ட்கட் சொல்கிறேன். கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவமுட்கள். அது ஒரு கவிதை. அடுத்து வந்து குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே வானம் தானாக உருவானது. இது 2 கலாப்பிரியாங்கிறவங்களோட புது கவிதை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, கருவேல மரத்தையும் குழந்தை வரைகிறதையும் பிரியமாக ரசிக்கிறது யார்? கலாப்பிரியா.
பிரியமாக ரசிக்கிறாங்க. பிரியமாக ரசிக்கிறாங்க. எதை ரசிக்கிறாங்க? கருவேல மரத்தையும் குழந்தை வரைகிறதையும் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. கலாப்பிரியாவோட கவிதைகள்னு யோசிச்சிங்கன்னா என்னென்ன, கருவேல மரத்தை ரசிக்கிறாங்க, கருவேல மரத்தோட காய்களை ரசிக்கிறாங்க, குழந்தை வரைகிறத ரசிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம். நாவல் பழத்தின் ஓமையாக கூறப்படுவது கோழிகுண்டு. இங்கே அந்த பாட்டில் கோழிகுண்டை தான் நாவல் பழத்துக்கு ஓமையாக கூறுறாங்க. சுட்ட பழங்கள்னா மண்ணொட்டிய பழங்கள். பெயரறியானா பெயர் கூட்டல் அறியா. மனமில்லைனா மனம் கூட்டல் இல்லை. நேற்று ப்ளஸ் இரவு நேற்று இரவு. அவ்வளோதான் இதில் உள்ள கொஷின்ஸ், வேறு எதுவும் இல்லை. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ரொம்ப சிம்பிளானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். க்ரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.